நாவலர் மதியழகன் சம்பத்து எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது பேருங்க அண்ணா பேசும்போது தம்பி கருணாநிதிங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பெரிய கனையாளி முகத்தை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அப்ப பேச்ச மிகப்பெரிய பேச்ச எல்லாருமே நாவலர் மதியழகன் பேசுறாங்க கேட்டுக்கலாம். அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்மளும் தான் புறமா பேசுறான், கருணாநிதி மட்டும் பேசுறா. அப்புறம் டென்ஷன் ஆகி போய் கூட்டம் முடிஞ்சு நேரம் அண்ணா கிட்ட போய் என்ன அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அவ்வளவு பெரிய கூட்டத்துல வந்து நீங்க கருணாநிதிக்கு மோதிரம் போட்டுறீங்க, எங்களை அசிங்கம் போச்சு. அட நீ அப்பா நீயும் மோதிரம் வாங்கி கொடு, நானும் உனக்கு போட்டு வரேன். அங்க தற்பெருமைக்காக செய்யக்கூடிய ஒரு அந்த புகழ்ச்சி இன்னைக்கு அண்ணா அறிவாலயம் ஒண்ணுதான் வச்சுக்கிறீங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி வச்சு உலக பணக்காரன் திமுகவே இன்னைக்கு அண்ணா அறிவாலயம் மெட்ராஸ் மட்டும்தான் இருக்கு. உன் கட்சியை வளர்க்கும் போது ஊரு பூரா கலைஞர் அறிவாலயம். என்ன பேச்சு பேச இன்னைக்கு பேசுவாரு, பேசுறீங்க டிவியில போறீங்க தமிழர்களே தமிழர்களே. அப்புறம் என்னை கடலை தூக்கி வீசினாலும் உன்னையே நாங்க போய் வீச போறோம் தேவை எங்களுக்கு. அப்பவும் சொல்லுவார் நான் கட்டுமரமாகத்தை மதிப்பேன், அப்ப கூட கட்டில இருப்பார். இப்ப தமிழ் சொல்லி ஏமாத்துற நீ எல்லாம் பேச சொன்னாங்களே, இன்னைக்கு என்ன நிலைமை சொல்லு. இன்னைக்கு நிலைமை என்ன நடந்துகிட்டு என்ன? கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை, தண்ணி வர பிரச்சனை. இன்னைக்கு தண்ணி வந்துருச்சு, ஒகேனக்கல் உள்ள வந்துருச்சு. யாருக்கு? யாரால? அம்மாவுக்காகவா? அம்மா குடும்பத்துக்காகவா? இல்ல தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் விவசாயிக்கு அம்மா போராடி இன்னைக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கியா. காட்டு காரியம் இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. இந்த வார் வாய்ஸ் கொடு, பேச இல்ல சட்டசபையில் பேச வைக்கும், மகனை பேச வைக்கிறதுல வாய்ஸ் கொடு. என்ன சொல்லணும்? பெங்களூர் கன்னடர்களை எச்சரிக்கிறேன், அங்கே இருக்கும் தமிழுக்கு உயிருக்கு ஒன்று என்றால் இந்த கருணாநிதியை பார்த்து சும்மா இருக்க ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரே ஒரு வேர்டு சொல்லு, வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எம்பி அழகா சொன்னார் வச்சுக்குங்க, அடுத்த செகண்ட் அங்க நடக்கிற உதயாட்டிய பூரா அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கிற குடும்பத்தை பற்றி விட்டுரும். இதுதான் நடக்கிறது. பேச மாட்டா. பேசுறது என்னைக்கா பேசியிருக்காரா? இப்ப பேசுவாரா? பேச மாட்டா. சொல்லு வேண்டாம். அங்க காங்கிரஸ் ஆட்சி, நீங்க சொன்ன மாதிரி தன் வண்டியை கொடுத்தான், தம்பி எரிச்சான், உயிர் போச்சு. யார் ஆச்சு? காங்கிரஸ் ஆட்சி. நீ கூட்டி யாரி வச்சிருக்க? காங்கிரஸ் கூட்டு விளக்க சொல்லு. காங்கிரஸ் ஏன்னா 69 முதலாக அண்ணாவுக்கு அப்புறம் வந்து கருணாநிதி யாரு இருந்தது? அவர் என்ன ஜெயிச்சாரா? இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பட பிச்சை கருணாநிதி முதல் சிஎம் ஆனது. அண்ணா இறந்த உடனே அன்னைக்கு ஆக்டிங் சிஎம் யாரியா? நாவலர் அஞ்சலியா? அப்ப அவர் தான் இடைக்கால முதலமைச்சர் ஆகணும். அண்ணா திடீர் இறந்துட்டார் அமெரிக்கா சொல்லும் போது அவன் சொல்றாங்க. ஆனா கருணாநிதி பதவி படிச்சு போயிட்டு போது இருந்தா என்னையா உடனே ஓடுறார். மூதறிஞர் ராஜாஜி ஓடி போய் ராஜாஜி அவருடைய நான் முதலமைச்சராக என்ன பண்ற பதறார், துணிக்கிறார். ராஜாஜி நிதானமா அழகா சொன்னார், நீ முதலமைச்சராக ஒரே ஒரு ஆள் நினைச்சா முடியும், அவரை போய் பார். யாரை பார்க்கணும்? தம்பி எம்ஜிஆர் போய் பார்த்தா நீ முதலமைச்சராக. ராஜாஜி சொன்னார், போய் கெஞ்சினார். தலை ஒத்துக்கிட்டார். அன்னைக்கு தலைவர் ஒத்துக்கலைன்னா நீ எப்படி முதலமைச்சராக முடியும்? அதை விட பதவிக்கு ஆசைப்பட்டவர் புரட்சி தலைவரும் இல்ல, புரட்சியில் அம்மாவும் இல்ல. ஏனென்றால் பதவியில் ஜாயின் பண்ணிட்டா மக்களுக்கு வேலையான திட்டங்களை வாங்க முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. ஆக பதவி பேராசை பிடித்து இருக்காங்க. அதே நம்ம இருக்கிறாங்க. நீ தையவா ஏதோ போயிட்டு வான்னா வர முடியாது, பயப்படுற. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் 5 தடவை ஆண்டார், இவ்வளவு அனுபவசாலி, இன்னும் வயசு வாழட்டும். ஆனா ஒரே ஒரு ஆசை, ஜெயிச்சு எம்எல்ஏ சட்டசபை உள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் எங்க அம்மாட்ட இங்கிலீஷ் பேச, ஒரு 5 நிமிஷம் பேச. இவ்வளவுலாம் சாதிச்சோம்ன்ற அதை பண்றோம்ன்ற எதை திறந்த நல்லது செஞ்ச போற எங்க அப்பா செஞ்சார். யாரு? ஸ்டாலின். அதே நம்ம இருக்கிறாங்க. நீ தையவா ஏதோ போயிட்டு வான்னா வர முடியாது, பயப்படுற. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் 5 தடவை ஆண்டார், இவ்வளவு அனுபவசாலி, இன்னும் வயசு வாழட்டும். ஆனா ஒரே ஒரு ஆசை, ஜெயிச்சு எம்எல்ஏ சட்டசபை உள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் எங்க அம்மாட்ட இங்கிலீஷ் பேச, ஒரு 5 நிமிஷம் பேச. இவ்வளவுலாம் சாதிச்சோம்ன்ற அதை பண்றோம்ன்ற எதை திறந்த நல்லது செஞ்ச போற எங்க அப்பா செஞ்சார். யாரு? ஸ்டாலின். என்ன நல்லது பண்ணா எங்க அப்பா பண்ணாங்க, ஏதாவது மிஸ்டேக்னா அந்த அம்மா தடுத்துருச்சு. என்ன சின்ன படம் மாதிரி வடிவேல் சொல்ல சின்ன படத்தனம் இருக்கு. சட்டசபை என்ன பேசுனாங்க? நீ என்ன சொன்ன? 2010 எலெக்ஷன் முன்னால பேண்ட் சட்டை, நீ ஒரு பெரிய சீனியர் லீடர் பையன், முன்னா டிப்டி சிஎம், வேட்டி சட்டம் கட்ட. நான் போறேன் நடிகர், அது வேற விஷயம், கலக்கலா போடுவேன். நீ என்ன பண்ணா ஆட்சி போறா சொல்லி நாடு ஊரா சுத்துறாரு. நமக்கு நாம அவர் சொன்னாங்க முடியட்டும் போய் சொன்ன அம்மாவை பத்தியே ஆட்சி குறைவா சொல்றா. உன்னை நாங்க ஒண்ணும் பண்ணலையே, அது விடக்க லூசு அப்படின்னு விட்டுரும். அழகையே சொல்லிட்டாரு, என் தம்பி ஒரு காமெடி பீஸா விட்டுக்கிட்டார். நீ ஊரா போய் அலைஞ்ச ஆட்சி நல்ல ஆட்சியா போயிட்டு இருக்கு. இல்ல எப்படி ஜெயிக்க முடியும்? 39, 37 நாடாளுமன்றத்தில் இப்ப எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? போய் லேடிஸ் ஆக்ட் பண்றாரு, ஆக்டிங் கொடுக்குறாரு, நடிக்கிறார். அவர் பேண்ட் போட்டு டி ஷர்ட் கரும்பு கடல போறாரு. நான் பார்த்தேன் டிவியில.
கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் போட்டு நடந்த ஒரே மனுஷன் தான் தாயா. கரும்பு தொகை அறுக்கும். போகிறாராம், டீ குடிக்கிறாராம், தோசை போடுறாராம், டிராக்டர் ஓட்டுறாராம். எந்த வகை டிராக்டர் ஓட்டுற? அன்னைக்கு என் தலை விவசாயில டிராக்டர் ஓடி பாடு படிச்சு ஆட்டி அப்படி போட்டாரு. நீங்க இப்போ டிராக்டர் ஓடிக்கிறீங்க. ஒரு கிளவியை போய் கொஞ்சம் கூலி நாசு போட்டு ஒரு வயசான கிளவி பிடிச்சா ஓட்டு கேச்சிங்க ஆயிருமா. என்ன பாட்டி தன மாதிரிக்கியா கேட்கிறாங்க எம்ஜிஆர் மாதிரி. அந்த ராசா பார்த்துட்டு கிளவி, ராசா இந்த கூலி நாசவனை பார்த்தா அப்படியே அசப்பின எம்ஜிஆர் பார்த்த மாதிரிக்கியா. ஸ்டாலின் சாக்கா என்ன அவனை சாப்பா வரைக்கும் நானு, நீ கவலைப்படாம போறான் சார். என் ஓட்டு எப்பவுமே ரெட்டைத்தான். இப்படி உன உள்ள வர்றது ஏதாவது பிரச்சனை அனுப்பி இந்த பேக்கை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு வெளிநாடு ஸ்டாலின். சும்மா நீ வெளிநாடு போறாரு. சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். அதனால சீமாம நாட்டாம தீர்வை பார்த்து சொல்றதுக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. சும்மா போறாரு, நிக்கிறாரு இப்படி ரெடியா. ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆள் வெளியேறலன்னா போலீஸ் தூக்கிட்டு போயிடும் கொண்டு கிட்டான். இது தெரியும். அதை நான் டிவியில பார்த்தேன். எல்லாம் போறாங்க தலைமுறையும் ஏஜ் கேஸ்ட். அவர் எப்படா கிரு நிக்கிறாரு விவசாயி போய். இவர் நிக்கிறார் ஸ்டாலின் தாங்கணமா நிக்கிறார். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் படத்துல கீழே தூக்கும். நான் தேடி புஷ்ப தூக்கிருக்கேன். அது எவ்வளவு உண்டு. அதே டபுள் தூக்கிட்டேன். அது கொஞ்சம் தாங்குவாங்க. யாருக்கும் தாங்கி கொடுப்போம். அது மாதிரி இவர் ரெடியா நிக்கிற இப்படி 4 போலீஸ்ல தூக்குறாங்க. நான் கேட்கிறேன், ஏன் அதுக்குள்ள 4 பேர் தூக்கிட்டு போய் ஆசைப்படுறேன். தூக்கிட்டு போகும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? அப்படியா அப்படியா சொல்லல அப்படியே அழகா போறாரு. டிவியில காட்டுறான். இப்ப குண்டு கட்டாதான் தூக்கி போகும்போது என்ன ஃபீல் பண்ணி சொல்றான். ஒரு ஃபீலிங் கிடையாது. நீ வெளியே போட்டி நடத்த சடசபை அசிங்கமா இல்லையா? சபாநாயகர் வந்து துரம்புறான். இவரை போய் பேசுறாங்களா வெளியில கூப்பிட்டான். இவ்வளவு ஒழுங்கி சடசபை நான் அமைச்சிருக்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, யார துறந்துருவன வெக்கம் கட்டணும். கொஞ்சம் லூஸ் இருக்கு உங்களுக்கு. சட்டம் தெரியுமா?